அம்மாவோட ஆட்சியில் வந்து நிறைய திட்டங்கள் வந்தது. அந்த திட்டங்கள்லாம் இப்போதைக்கு எதுக்கு நம்ம நடைமுறைக்கு இல்லை. அது வந்து இலவச கல்வியில் வந்து கல்விகளுக்கு பிள்ளைகளுக்கு பேக்கு, செருப்பு, இலவச பாட புத்தகங்கள் கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அதே மாதிரி மடிக்கணினி கொடுத்ததாக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் வந்து தூரத்தில் போகிற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்போலாம் இல்லை. இதை வந்து இந்த கடைசி நேரத்தில் கொடுக்குறாங்க. இதை ஏன் முதல்ல கொடுக்கல? 4 வருஷம் கிளைமேக்ஸில் வந்து இது கொடுக்காங்க, இந்த மடிக்கணினியை. அது யாருக்கு கொடுத்தாங்க? அந்த ஓட்டு போடுறவங்களாம் பார்த்து காலேஜ் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. மடிக்கணினி யாருக்கு தேவை? +1 +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவை. இது அங்கே கொடுக்குறது போட்டு இப்போ வந்து உங்கள் காலேஜுக்கு கொடுக்குறாங்க. ரைட்டு, ஓகே. இது மட்டுமா? இப்போ காலேஜ் வாசலில் எத்தனை பிள்ளைங்க வந்து போதையில் அடிமையாக இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு கூட ராமநாதபுரத்தில் ஒரு போதையில் வந்து காரை விட்டு ஏற்றுறாங்க. ஒரு ரிப்பேர்ஸ் போட்டு முன்ன விட்டு போட்டு ஏற்றுறான். அப்போ அவனுக்கு அமுதிடா. இது அவனுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? குடிச்சவனை போய் இங்கே போதை விற்கிங்கன்னா கூட கஞ்சா விற்கான், கள்ளச்சாரம் விற்கான்னு சொன்னால் போலீஸ் சொன்னா போலீஸ் வந்து சொன்னவனை வந்து அடிக்க வர, நீ நீ விற்கிறது அங்கே சொல்கிறாங்கப்பா அப்படின்னு அவனை வெட்டுறான். அடிச்சவன் வந்து கேஸுக்கு போகிறான். அடி வாங்கினவன் தான் உள்ளே போகிறான். அடிச்சவன் உள்ளே போக படிக்கான். அடிச்சவன் வெளியே சுற்றுறான். இது வந்து எப்படி முதலமைச்சர் கையில் வச்சிருக்காருல காவல்துறையை? இது அவர் நாலேஜுக்கு போகலையா? தமிழ்நாட்டில் காவல்துறை இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது? இது வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கா இல்லை வேற யார் கண்ட்ரோலில் இருக்கா? ஏங்க, ஒரு நேற்று நடந்த ஒரு இதுக்கு மட்டும் அவருக்கு வந்து ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க. அது வந்து உடனே முதலமைச்சருக்கு போய் அந்த உளவுத்துறை சொன்னாங்கன்னு சொல்லி நிப்பாட்டுறீங்க. இந்த போதை வந்து உளவுத்துறை வந்து இப்போ சொல்கிறது இல்லையா? இவ்வளவு நலத்திட்டங்கள் இன்னும் சொல்றது இல்லையா? இப்போ நீ கடன் வாங்கியிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன? நான் 2021 நாட்டோட வரி வசூல் என்ன? அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கூட்டியிருக்கீங்க? எதில் எவ்வளோ கூட்டியிருக்கீங்க? அப்போ ரெகுலர் வருமானம், நீங்கள் வேலை கூட்டின வருமானம், இது தாண்டி நீங்கள் வந்து இப்போ 5 லட்சம் கூடி கடன் வாங்கியிருக்கீங்க. இது மட்டுமா வாங்கியிருக்கீங்க? பொதுத்துறை நிறுவனம் அடகுறை வச்சிருக்கீங்க. அந்த கடனை யார்கிட்ட போய் தள்ளுறது? சரி, இப்போ இவ்வளோ கொடுத்துருக்கீங்களே, யாருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். பொதுமக்கள் நீங்கள் யோசிக்கணும். நல்லபடி யோசிச்சு இவங்க இவ்வளோ கடன் வாங்கியிருக்கான், நீ கொடுக்கா, நீங்கள் 2000 1000 ஓட்டு நினைக்கிங்க. நாளைக்கு நம்மகிட்ட எவ்வளோ பில் போடாது தெரியுமா? அதாவது ஜிஓவே இல்லாமல் வீட்டு வரி இப்போ 1000 கூட்டியிருக்காங்க. எங்கள் ஊரில் கூட்டியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் கட்டமாக பிடிக்காங்க. இல்லை நாங்கள் பைப்பு அடப்போங்காங்க. பைப்பு அடப்போம், வீடு அடப்பெல்லாம் சொல்ல வரையில. குப்பை வரி வாங்குறீல, குப்பை ஒழுங்காக வாரி குப்பை ஒழுங்காக எடுக்கியா, ஒழுங்காக வாராங்களை போட்டியா? பாதாள சக்கரத்தை கொண்டு வந்தோம். பாதாளத்தை கொண்டு வந்துடும்போது பாதாள சக்கரத்தை நிறைவேற்றுங்க. அதுக்கு நீங்கள் டெபாசிட் வாங்குறீங்க, வசூல் பண்ணி எல்லாம் செய்றீங்க. வேறு எதுக்கு நீங்கள் சாக்கடைக்கு ஒரு திருமணம் கூட அதுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குறீங்க? பாதாள சாக்கடை எதுக்கு? பாதாள சாக்கடை ஒரு அமௌண்ட் வருது. நீங்கள் வந்து திரும்ப வந்து தீர்மானம் கொண்டு வரீங்க, வந்து சாக்கடை இத்தனை வார்டுக்கு சாக்கடை போடுறோம், அது நீங்கள் வந்து பில் பாஸ் பண்ணுறீங்க. அது சாக்கடை வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யறதுக்கா நீங்கள் என்ன தான் நினச்சி கொண்டு ஆட்சி பண்ணுறீங்க? ஆமாம், பல திட்டங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் வந்து நான் கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு படிக்கிற பிள்ளைக்கு வந்து +2 படிக்கிற 25,000 கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதுவே டிகிரி முடிச்சு 50,000 நகை அரை பவுனோ 1 பவுன் ஆக்குனாங்க. அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சோன்னே அப்படியே அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அந்த பிள்ளை வந்து குழந்தை பாக்கியம் உண்டானா அதுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுக்காங்க. குழந்தை பிறந்தவொடனே மருத்துவப்பட்ட வசதி கொடுக்காங்க. முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னே அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இதெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு அனுப்புகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? குழந்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு எல்லா ஜோலியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாட்டில் கலப்பு திருமணம் பண்ணு பூரா போதையில் பூரா பொம்பளை பிள்ளை அடிக்க வைக்க எங்கேயாவது நீங்கள் பப்ளிக்கில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் போனால் அங்கே கத்தி வச்சு சுற்றுறான். பஸ்ஸில் நேற்று பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து உள்ள கொட்டடி உள்ள பொதுமக்கள் இருக்காங்க, மேலே அடிச்சுட்டு போகிறாங்க பசங்க. எந்த பசங்களுக்கும் வந்து ஒரு பயங்கிறது இல்லை. இதே மாதிரி நீங்கள் நல்லா பொதுமக்களாக நீங்கள் யோசிங்க. இந்த 21க்கு அப்புறமும் 21க்கு முன்னாடியும் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் கவர்மெண்ட் இருக்கா எடுத்து பாருங்கள். இவ்வளோ குற்ற வழக்குகள் பதிவாயிருக்கா, இவ்வளோ கொலை கேஸுகள் பதிவாயிருக்கா, இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். சும்மா வந்து மக்கள் வந்து நான் ஒரு 1000 2000 கொடுத்தாக்கா நினைக்காதீங்க. 1000 எங்கே கொடுத்தாரு? அறுவடை வித்தா கொடுத்தாரு? நம்மகிட்ட தானே வாங்குறாரு. கடை ஏறி இருக்குல்ல, ஏன் ஏறிச்சுனாக்கா யாரா கேட்டிங்களா? அதை கேட்கறது இல்லை. கேட்டு பாருங்கள், தெரியும். திட்டங்கள் கொடுக்குறது பெருசு இல்லை. அந்த திட்டம் எப்படி போய் சேருது? எல்லாருக்கும் போய் சேருதா? சேர மாட்டேங்குது. எப்படி என்ன நினைக்கிறது?